சர்வா அவளை புரியாமல் பார்த்து, அப்போ டிஜிட்டல் வேர்ல்ட் உன்னோட கம்பெனியா என்றான் அடுத்த நொடியே. அதற்கும் அவள் சிரித்துக்கொண்டே ஆமாம் என்று தலையாட்ட, நம்ப முடியாமல் பார்த்த சர்வா, என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியல. இப்ப 3 மணிக்கு உன்கூட தான் மீட்டிங்கா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவன் கேட்க, ஆமா ஆமா ஏன் கூட தான் என்று ஷிவானி சொல்ல, வாவ் சூப்பர், அப்போ நீ ஏன் ஆபீஸ்க்கு வந்துரு, மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஒன்னா போலாம் என்று கூறினான். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் மீட்டிங் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். அண்ட் இந்த ட்ரெஸ்ல என்னால மூவிக்கு வர முடியாது, வேற ட்ரெஸ் வாங்கணும். மீட்டிங் முடிஞ்சப்புறம் ஒரு சின்ன ஷாப்பிங் போலாம் என்று தன்னுடைய உடையை பார்த்து கொண்டே ஷிவானி சொல்ல, மூவி போறதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்கா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போல என்று மனதில் நினைத்த சர்வா, ஓகே கண்டிப்பா போலாம் என்றான். அப்போ ஈவினிங் மீட் பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டே சர்வா ஆபீஸுக்கு வந்திருக்க வண்டியை நிறுத்தினாள் ஷிவானி. சர்வா இறங்கிக் கொள்ள அவளது கார் அங்கிருந்து கிளம்பியது. அது கண்ணை விட்டு மறையும் வரை அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்தான் சர்வா. அப்போது அவனது டைகர் எண்ணுக்கு கால் வர எடுத்து பார்த்தவன் முகத்தில் ஒரு நக்கல் புன்னகை. காரணம், கால் செய்திருந்தது ஆகாஷ். அழைப்பை ஏற்காமல் அப்படியே பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்ட சர்வா ஆபீஸ் உள்ளே நுழைந்தான். அவன் வந்ததும் அருகில் ஓடி வந்த திவ்யா, குட் மார்னிங் சார், இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? ஒரு பிசினஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். அவங்க உங்களோட கன்ஃபர்மேஷன் கேட்டாங்க, இன்னைக்கே பண்ணிடவா என்று ஃபைலை பார்த்து கொண்டே கேட்க, நோ இன்னைக்கு நான் பிஸி, நாளைக்கு அரேஞ்ச் பண்ணுங்க என்று கூறி தனது கேபினுக்குள் நுழைய மீண்டும் ஆகாஷ் அவனுக்கு போன் செய்தான். இந்த முறையும் சர்வா அழைப்பை ஏற்கவில்லை. அவன் பின்னாலேயே திவ்யாவும் உள்ளே வந்திருக்க, 3 மணிக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. மேனுஃபேக்சரிங் எந்த லெவல்ல இருக்கு? எல்லாம் முடிச்சிட்டாங்களா? ஆர்டர் இன்னைக்கு அனுப்பிடலாம் தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே என்று அடுத்தடுத்து சர்வா கேள்விகள் கேட்க, அது இன்னும் 10 பீசஸ் மட்டும் பண்ணணும் சார், அது ரெடி ஆயிடுச்சு, ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆர்டர் அனுப்ப மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு சார் என்று திவ்யா கூறியதும் பெருமூச்சு விட்ட சர்வா, மாயா கிட்ட 2 மணி நேரம் கழிச்சு என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க, இந்த ஆர்டர் பத்தின ஃபைனல் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும் என்று கூறியதும் சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள் திவ்யா. மீண்டும் 3வது முறையாக ஆகாஷிடமிருந்து அழைப்பு வந்தது. குறைந்தபட்சம் 5 முறையாவது அழைப்பை ஏற்கக்கூடாது என்று நினைத்த சர்வா இறுதியாக 6வது முறை அழைப்பை ஏற்றிருக்க, அந்த பக்கம் சற்று எரிச்சலோடு இருந்த ஆகாஷ், ஹலோ டைகரா என்று பட்டென கேட்டுவிட்டான். அவன் குரலை கேட்டு சர்வாவிற்கு சிரிப்பு வந்தது. இருந்தும் தன்னை சீரியஸாக வைத்துக் கொண்டவன், ஹலோ ஆகாஷ் என்று கூறினான். ஏனோ சர்வாவின் குரலை கேட்டதும் அந்த பக்கம் நடுங்கி போன ஆகாஷ், உங்களுக்கு எப்படி சார் நான் ஆகாஷ் தான் தெரியும் என்று பேச்சு வராமல் தடுமாறினான். நீங்க என் நம்பரை வாங்கியிருக்கீங்கன்னு சூர்யா சொல்லி இருந்தாரு, சொல்லுங்க என்ன விஷயம் என்று எதுவும் தெரியாதது போல சர்வா கேட்க, அதுல சார் அந்த 70% ஷேர்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும், எல்லாத்தையும் திரும்பி வாங்கிக்க சொல்லிட்டீங்கன்னு சூர்யா சொன்னாரு, அத பத்தி தான் பேசணும், இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாமா என்று மெதுவாக கேட்டான். மிஸ்டர் ஆகாஷ், நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈஸியா மீட் பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா இப்பவே சொல்லுங்க, ஆர் பணத்தை அரேஞ்ச் பண்ற வேலையை மட்டும் பாருங்க, எனக்கு உங்க கூட கதை பேச டைம் இல்ல என்றதும், இல்ல சார் இல்ல, நான் இப்பவே சொல்லிடுறேன், அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாம கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இருந்தோம், 15 வருஷ கான்ட்ராக்ட். எங்க கம்பெனி எப்ப எல்லா ஷேர்ஸையும் திரும்ப வாங்குற அளவுக்கு வளருதோ அப்பதான் எங்களால வாங்க முடியும்னு நாம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இன்னும் 5 வருஷம் கூட முடியல, அதுக்குள்ள எல்லா ஷேரையும் திரும்ப வாங்க சொன்னா எப்படி என்று ஆகாஷ் சிறிது பயத்துடன் கேட்க, சில நொடிகள் என்ன பதில் சொல்வது என்று யோசித்த சர்வா பிறகு, லிசன் மிஸ்டர் ஆகாஷ், உங்ககிட்ட இருந்து நான் ஷேர் வாங்கினேன், இப்போ நீங்க உங்க ஷேர் என்கிட்ட இருந்து வாங்கணும், அவ்வளவுதான். 2 வாரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து உங்க ஷேர்ஸை வாங்கலைனா உங்க கம்பெனியை மறந்துருங்க. பிகாஸ் மீதி இருக்கிற 30% ஷேர்ஸையும் நான் வாங்க போறேன். அந்த 30%ல 20% பிரவீன் கிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்று சர்வா அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போக, இங்கு ஆகாஷுக்கு மூச்சே நின்று போனது. சார் ப்ளீஸ், நான் இப்படி கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க, நீங்க என்கிட்ட சும்மா ஜோக் தானே பண்றீங்க என்று ஒரு நப்பாசையில் அவன் கேட்க, நான் பிசினஸ் மேன் ஆகாஷ், ஜோக்கர் கிடையாது. ஜோக் பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு எனக்கு என்னோட பணம் வேணும், 2 வாரத்துக்குள்ள அதை கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்லனா நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடக்கும்
என்று இறுதியாக கூறிய சர்வா அவன் பதில் பேசுவதற்குள் அழைப்பை துண்டித்துவிட இந்த பக்கம் ஆகாஷ் முகம் கோபத்திலும் இயலாமையிலும் சிவந்து போனது. டைகர் எவ்வளவு செல்வாக்குடையவன் என்பது ஆகாஷுக்கு தெரியும். தெரிந்தும் எப்படியாவது அவனோடு சேர வேண்டும் என்பதற்காக தானாகவே சென்று தனது கம்பெனி ஷேர்களை அன்று கொடுத்தான். தான் ஆரம்பித்து வைத்த விளையாட்டு இப்போது தனக்கே வினையானதில் செய்வதறியாமல் நொந்து போனவன் கேபின் கதவை யாரோ தட்ட "கெட் லாஸ்ட்" என்று கத்தினான். ஆனால் அதையும் மீறி கதவு திறக்கப்பட உள்ளே நுழைந்தாள் வைஷ்ணவி. ஏற்கனவே எரிச்சலில் இருந்தவனுக்கு அவளை பார்த்ததும் அது இன்னும் தான் அதிகமாக முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். வைஷ்ணவி அவன் ஆபீஸில் ரிசப்ஷனிஸ்டாக வேலைக்கு சேர்ந்தவள். அவன் காதலியாக மாறிய பிறகு அவளது பதவியும் உயர்ந்திருந்தது. ஆகாஷ் எதுவும் பேசாமல் இருக்க, "ஆகாஷ், இன்னும் 1 hourல ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதை ஞாபகப்படுத்தத்தான் வந்தேன்" என்று கூறியவள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் எதுவும் பேசாமலேயே இருக்க, "என்னாச்சு? ஆல் ஓகே? ஏதாவது ப்ராப்ளமா?" என்று அருகில் சென்று கையை பிடிக்க, "எஸ், ஐ அம் ஓகே. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. மத்த அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. தீரஜ் ஆபீஸ்க்கு வந்தா அவனை உடனே உள்ள அனுப்பி வை" என்று அவன் கூற, சரி என தலையாட்டிய வைஷ்ணவி கிளம்புவதற்கு முன் அவன் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு அங்கிருந்து சென்றாள். ஆகாஷுக்கு இருக்கும் பிரச்சனையில் இது இன்னும் தான் கோபத்தை கொடுக்க கடினப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான். பின் சில நிமிடங்களில் அங்கு வந்தான் தீரஜ். "ஹலோ தீரஜ்" என்று வேகமாக சென்று அவன் கைகளை பிடித்தான். "ஆகாஷ், என்னாச்சு? ஆர் யூ ஓகே?" என்று அவன் முகத்தை பார்த்ததும் தீரஜ் கேட்க, "இல்ல, எதுவுமே ஓகே இல்ல. அந்த டைகர் திடீர்னு வந்து என்னோட 70% ஷேர்ஸை திரும்ப வாங்க சொல்றான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்கிட்ட இப்ப அவ்வளோ பணம் இல்ல" என்று புலம்பிக் கொண்டே ஆகாஷ் அமர்ந்துவிட, "என்ன சொல்ற?" என்று அதிர்ந்த தீரஜ், "ஆனா அவங்க தான் உனக்கு நிறைய டைம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னியே, இப்ப எப்படி திடீர்னு திரும்ப வாங்க சொல்றாங்க?" என்று புரியாமல் கேட்டான். "அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான். அக்ரிமெண்ட் கிளியரா தான் இருக்கு, ஆனா வேணும்னே இப்படி பண்றான். அது மட்டும் இல்ல, என்ன மிரட்டுறான். 2 வாரத்துக்குள்ள பணம் கொடுக்கலனா கம்பெனியை எடுத்துப்பேன்னு சொல்றான். அக்ரிமெண்ட் இருந்தாலும் அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது" என்று புலம்பிக் கொண்டே சென்றான் ஆகாஷ். நிச்சயம் ஆகாஷால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும் என தீரஜுக்கு தோன்றவில்லை. அதனால் அவன் அமைதியாக இருக்க, "நான் உன்னை ஒரு காரணமா தான் இங்க வர சொன்னேன். உன்னால எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ எனக்கு கொடு. இந்த நேரத்துல அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்" என்று ஆகாஷ் கேட்டதும் பெருமூச்சு விட்ட தீரஜ், "என்னால முடியாதுடா. இப்ப கம்பெனியோட பொறுப்பெல்லாம் வேதிகா கிட்ட இருக்கு" என்று தீரஜ் கூற, இப்போது ஆகாஷ் அதிர்ந்து, "என்ன சொல்ற? கம்பெனி உன் கையில தானே இருந்துச்சு. அவளை வெளியே அனுப்பிட்டேன்னு சொன்ன. அதுவும் அந்த சர்வாவை கல்யாணம் பண்ணப்புறம் உன் தாத்தா எப்படி அவளை மறுபடியும் உள்ள விட்டாரு?" என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான். "நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணேன். எங்கேயோ இருந்த அந்த சர்வாவை அவ ரூமுக்கு அனுப்பி அவளை தாத்தா கிட்ட மாட்டி விட்டு அவளை கம்பெனியை விட்டு மொத்தமா துரத்து விட்டேன். ஆனா இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. தாத்தாவே கம்பெனியை அவகிட்ட கொடுத்துட்டாரு. அதை திரும்ப வாங்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல" என்று தனது நிலையை தீரஜ் விளக்க, ஆகாஷ் நிலை இன்னும் மோசமானது. அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் இப்போது போய்விட அனைத்து பக்கங்களிலிருந்தும் ஆபத்து சூழ்வதாய் உணர்ந்தான். அதே நேரம் இதற்கெல்லாம் காரணமான சர்வா முக்கியமான ஆபீஸ் ஃபைலில் கையெழுத்து போட்டு மாயாவிடம் நீட்டினான். அதை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பாமல், "சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இன்னைக்கும் நீங்க என் கூட லஞ்சுக்கு வரீங்களா?" என்று அவள் கேட்டதும் விழிகளை உயர்த்திய சர்வா அவளை ஒரு முறை பார்த்தான். அவளது சிரிப்பு வித்தியாசமாக தோன்ற, "சாரி, எனக்கு இன்னைக்கு வேற சில பிளான்ஸ் இருக்கு. நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பணும்" என்று கூறிவிட்டான். அதுவரை அவள் முகத்திலிருந்த புன்னகை அப்படியே மறைந்துவிட அங்கிருந்து கிளம்பினாள். ஒரு நிமிஷம். நாளைக்கு ஒரு முக்கியமான கம்பெனியிலிருந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னு திவ்யா சொன்னாங்க. அந்த மீட்டிங் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க தான் பிரசன்டேஷன் பண்ணணும். பி ரெடி" என்று சர்வா கூற தலையாட்டி விட்டு அங்கிருந்து சென்றாள் மாயா. அவள் சென்ற பிறகு மீண்டும் வேலைகளைத் தொடர்ந்த சர்வாவிற்கு அன்று ஏலத்தில் வாங்கிய டைமண்ட் நெக்லஸும் அதற்கு பரிசாக கொடுக்கப்பட்ட டைமண்ட் ரிங்கும் திடீரென கண் முன்னால் வந்து போனது. அந்த நெக்லஸை அதிக விலைக்கு அவன் வாங்கியதால் அவனுக்கு அந்த மோதிரம் பரிசாக கொடுக்கப்பட்டது. அதை வேதிகாவின் பிறந்த நாளுக்கு கொடுக்கலாம் என ஏதேதோ, ஆனால் அவளோ இன்று பிரவீன்தான் முக்கியம் என சென்று விட்டாளே என அவன் ஏதேதோ யோசித்துக் கொண்டிருக்க வெளியிலிருந்து கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும், "எஸ், கம் இன்" என்றான் சர்வா. உள்ளே நுழைந்தாள் ஷிவானி.
காலையில் அவளது உடையை நன்றாக கவனிக்கவில்லை. ஆரஞ்சு நிறத்தில் முட்டிக்கு சற்று கீழே இருக்கும் கவுன் அணிந்திருந்தாள். சில நொடிகள் அவள் அழகில் அப்படியே மெய்மறந்து அமர்ந்திருந்தான் சர்வா. அவள் கைகுலுக்கிக் கொள்வதற்காக கை நீட்ட சர்வா அப்படியே நின்றான். அதனால் அருகில் வந்து ஹலோ சர்வா என்று அவனை சிநேகமாக ஹக் செய்து கொள்ள இன்னும் அதிர்ந்தவன் உறைந்து போனான். அவள் திடீரென கட்டிப்பிடிப்பாள் என சர்வா சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகளில் தன்னை மீட்டுக்கொண்டு ஷிவானியை பார்ப்பதற்காக நிமிர்ந்தவன் வெளியிலிருந்து ஒரு பெண் தன்னை பார்ப்பதை கவனித்து சட்டென ஷிவானியை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டான். அவன் திடீரென தன்னை தள்ளிவிட்டதில் புரியாமல் பார்த்தாள் ஷிவானி. வெளியிலிருந்து சர்வாவை பார்ப்பது யார்? சர்வா ஷிவானியின் நெருக்கம் தொடருமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.